ஓட்டுறேன். நான் வந்து ஒரு பையன் மாதிரி பைக் ஓட்டுறேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. சோ நான் வந்து அந்த காலை அப்படி தூக்கி எடுக்கிறப்போ அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது உன்னை எங்க டிஸ்டர்ப் பண்ணுது? மேனஸ் முதல்ல முக்கியம். ஓகே. ஹலோ, ஒரு பைக்ல எனக்கு போட்டு நீ உட்கார்றது தப்பு கிடையாதுமா. அது எங்க எந்த இடம் பொருள் எவன் இருக்கு? ஒரு பொண்ணு காலை தூக்கி போறது மேனர்லெஸ். ரைட்டா? அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ ஏதோ ஒன்னு சொல்லி அதை கமெண்ட் பண்றோம். இது ரெண்டுல எது மோசமானது? அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா பெண் அதிகத்தோட நீங்க பேசக்கூடாது. ஆனா அதிகத்தோட நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லல. அப்படி போட்டா எனக்கு ஃபீல் குட்டா இருக்கு. அது உங்களை எங்க உறுத்துது? அதான் நான் கேட்டேன். ரூடா பேசுனீங்களா? இதுக்கு மேல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேச முடியும் சொல்லுங்க? தப்பா ரூடா நீங்க பேசுறது நீங்க வேணா மறந்துருக்கலாம். நான் பாப்பேன். இப்ப டோட்டல் எல்லாரும் பாப்பாங்க. பெண்ணை மதித்த தமிழின் பெரும் கலாச்சாரம். பெண்ணை பொது இடத்துல அவமானமாக பேசவே கூடாது. தமிழுடைய மிக முக்கியமான கலாச்சாரம். இதுல எதையுமே ஃபாலோ பண்ணாத நீங்க மட்டும் எப்படி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. வணக்கம் ஐயா. என்ன மாதிரியான சூழ்நிலையில எல்லாம் அல்லது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லாம் துணுக்குன்னு கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னு வந்துருது? டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல கால வட்டிருக்கான், கதற அடிப்பானுங்க. பாத்தீங்கன்னா சார், நாங்க பைக்ல போயிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷூட்டிங்கிறது கேர்ள்ஸ் ஓட்டுறதுக்காகவே கேர்ள்ஸ் ஓடுது. அது பார்த்தா இது வந்து புல்லட் ஓட்டிட்டு இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் பார்த்தா உண்மையில கெட்ட வார்த்தையே வந்துடும். ஏன்னா அவங்களோட இதை தாண்டி மீறி போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. சரி பாத்தீங்கன்னா இப்ப கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா துப்பட்டான்னு போறாங்க. இப்ப துப்பட்டான்னு மட்டும் நார்மல் துப்பட்டா போடாததால இன்னும் நம்ம ஒரு அரசியல்வாதி எல்லாம் போற மாதிரி மாலை மாதிரி ஒன்று சைடு போட்டுருக்கோம். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? துப்பட்டா ஒழுங்கா போலன்னா கெட்ட வார்த்தை வந்துருது. ஆமா. அதாவது அங்கிள் இவனை கூட்டிட்டு போங்க, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து. சார் ரொம்ப அடிக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு பளிர்னு வருவாங்க, பார்க்கவே முடியாது. டக்குன்னு சே அப்படின்னு மூணு சொல்லிக்கிற மாதிரி. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ரியாலிட்டி ஒன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாம் சினிமா பார்த்துட்டு பேசக்கூடாது. ஒரு பீட் ஒன்ல வெயிட். இன்னொரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா சார்? நான் ஒரு மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது. ஊர் பக்கத்துல படிச்ச மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுட்டுலாம் வீட்ல இருந்து வர மாட்டாங்க. முதல்ல வீட்ல விட மாட்டாங்க. அதோட போகட்டும். ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆச்சு, ₹1 உசுரோட வீட்டுக்கு போக முடியாது. பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் எடுக்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் டிக்கெட் அப்படின்னு கேக்குறது. எனக்காவது ஒரு நாள் கண்டக்டர் திரும்பி எஸ் ப்ளீஸ் வேர் யூ வாண்ட் டு கோ அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு வந்து அடுத்த வார்த்தை பேச வருமா வராது. இதுங்கெல்லாம் ஆற போறீங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி? சார், நாங்க ரூல்ஸ் வயலேட் பண்ணாம அவங்க ரூல்ஸ் வயலேட் பண்ணும்போது இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிங்க. சிக்னல்லே நிக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரிபிள்ஸ் நாங்களே ரூல்ஸ் மறைச்சு ஹெல்மெட் போட்டு 2 பேர் தான் போவோம். ஆனா அவங்க ட்ரிபிள்ஸ் போயிட்டு நம்மளே வந்து சீண்டி விடுவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு கோவம். அப்படி என்றால் ஒன்று செய். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். நாங்களேனா நான் ரூல்ஸ் வயலேட் பண்ணலாம், நீ பண்ண கூடாது. அப்படி நம்மால் பின்றேன் பாரு. இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து கிராமத்தில் இருந்தால் வாசல் தெளிச்சு போடுறது, இந்த சாணி இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்க நேச்சர். அப்படிதான் இருந்து நம்ம காலேஜ் சைடில் வருவோம். நம்ம படிச்சா கிராமத்தில் இருக்கிறதே அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது தானே? எப்படி கிராமத்தில் இருக்காங்களோ அந்த மாதிரி. இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. அப்புறம் இன்னொன்னு, வாச தெளிச்சு கோலம் போட்டு புள்ளையாறு வச்சு செம்பருத்தி பூ உங்க தங்கச்சி வைக்குதா? வைக்கல. அப்ப என் தங்கச்சி வைக்காது. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? அடுத்து சாப்பாடு விஷயம் சார். இதே அவங்க வீட்ல உட்காந்து சாப்பிட்றப்ப மா சோறு போட. தம்பி ஒரு நிமிஷம், இதெல்லாம் உங்க கற்பனை. நான் இதை தான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே வேலை மூஞ்ச பரு உடஞ்ச முட்டை மாதிரி. நீங்களாகவே பண்ணிக்கங்க. வீட்ல ஒரு பொண்ணு இதெல்லாம் சினிமால இருந்து கத்துக்காதீங்க. வீட்ல பப்பர பேன் இருப்பா, நைட்டி போட்டு கன்றாவியா இருப்பா. நம்ம வீட்ல தங்கச்சியை மைண்ட்ல வச்சுட்டு பேசுங்க. ரியாக்ஷன் ஹெவியா இருக்கு. செத்த நீங்க ட்ரெயின்ல வரும்போது ஃபுட்பால்ல நிப்பாங்க சார். அதை பார்த்தாலும் நமக்கு கோவம் வரும் சார். நம்மளே நிக்க மாட்டோம். ட்ரெயின்ல வரும்போது ஃபுட்பால் அப்படி நிப்பாங்க. அதை பார்த்தா கோவம் வரும். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என்னன்னா, அவங்க போடுறதே ஒன் சைடு ஷால் தான் போடுவாங்க. சில பேர் ஷால் போடாம கூட இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து சும்மா ஒரு நிறைய டைம் நிறைய நடக்கிறதா இது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏதாவது கட்சி பைக்கில வந்தா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்போதுமே தன்னோட தாய் வந்து தன் மகளுக்கு வந்து மானத்தை காப்பாத்த கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, அவங்க வந்து மேல கீழ குனியக்குள்ள நம்ம கை வச்சு தான் இல்ல. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. இந்த காயின் போடுறது இல்ல சார், நம்ம ஒரே நிமிஷம் தம்பி ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. தமிழ்நாடு வளர்ந்ததுல மிகப்பெரிய பங்கு பி டவுன்ஸ் பசங்களுக்கு தான் இருக்கு. எஸ்பினா எஸ்பி தாயா. இவங்க அப்பப்ப வாளை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். எந்த ஊரு? சிதம்பரம் சார். சிதம்பரம் முதல்ல சைக்கிள் ஓட்டுன ஊர் அதுதான். ரைட்டா? எல்லா யுனிவர்சிட்டி பசங்க ஞாபகம் இருக்கா? சைக்கிள்ல போவாங்க காலேஜ். அப்போலாம் நல்லா இருந்தாங்க சார். அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்பயும் உங்கள மாதிரி ஒருத்தன் பச்சை சட்டை போட்டு சொல்லிட்டு தான் இருந்திருப்பான். தயவு செஞ்சு அதனால எனக்கு எந்த சினிமா ரெஃபரன்ஸஸும் வேண்டாம். ஐ வாண்ட் தி கிரவுண்ட். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். எப்போ கோவம் வருதுன்னா அவங்க வந்து கெட்ட வார்த்தை பேசும்போது எங்களுக்கு நல்லாவே கோவம் வரும் சார். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல. அவங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க மாமா மச்சான் கூப்பிடுறது வந்து அவங்க பாய்ஸை கூப்பிடும்போது அது ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல அவங்களுக்குள்ளே இப்ப இருக்கியே ஒரு வடி கட்டுன முட்டாள் வந்து கேர்ள்ஸ் குள்ள யாரும் மச்சான் அது சவுண்டா கூப்பிடுறது, மத்தவங்க பார்க்கணும் அப்படி அந்த பப்ளிக் பிளேசஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி பேசுறது, ஈவன் பாய்ஸை கூப்பிடுறது மச்சான், அது என்னால ஏத்துக்க முடியல. அது ஒரு கோபம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, பெரும்பாலும் நீங்க ஒண்ணுதான் எப்போது சொல்றீங்க, ஆண் செய்கிற எல்லாத்தையும் நீ செய்யறப்ப எனக்கு கோபம் வருது. நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. சிலர் வந்து அவங்களுக்கு பொருத்தமே இல்லாத ட்ரெஸ், இது ஹேர் ஸ்டைலா கூட இருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணா தோணும், ஒரு வெறுப்பு வரும். போயிரு. நான் அசிங்கப்பட்டேன். ஆனா அது ஏன் தோணுது?
அதாவது இப்போ அழகா இருந்தா காம்ப்ளிமெண்ட் பண்ண தோணும், அதே மாதிரி அசிங்கமா இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ண தோணதான் செய்யும். ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். உங்களுடைய ஒயிட் அண்ட் லைட் ஆரஞ்சு இருக்குல்ல, திஸ் நாட் ரைட் காம்பினேஷன் என்னை பொறுத்தவரைக்கும். இல்ல எனக்கு நல்லா இருக்கு அப்படினு நான் போட்டுட்டு வரேன். அதேதானே அதுவும் குழப்பாத சொல்லி கொடுத்தது மறந்துடுவான். பார்த்தா ஓகே அவன் என்னமோ போறான் அப்படின்னு சொல்லாம அடிங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரெண்டுத்துக்கும் அந்த ஒரு நம்ம என்ஹான்ஸ் பண்ற லிமிட் தான் அது. நல்லா எனக்கு வந்து பிறந்திருக்கவாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. ஒரு கொஞ்சம் அழகு மட்டான, அதாவது அவ்வளவு அழகில்லாத ஒரு பெண் மீது உங்களுக்கு சின்ன கோவம் இருக்கு. வரும். அழகான பொண்ணு அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். பண்ணலாம். அப்ப உங்க மைண்ட் வந்து அழகு குறைவான பெண்களை தவறா பாக்குது. அழகு குறைவான பெண்களை மட்டாக பார்க்கிறது ஒரு நல்ல மனநிலை இல்ல. இப்ப பேசு. நீங்க அதை ஃபேஸ் பண்றவங்க ரைட்டா? உண்மையிலேயே அறிமுகம் இல்லாத ஆண்கள் இருக்காங்களே, அவர்களிடம் நீங்கள் சந்திக்கிற வெறுப்பு என்ன? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நான் பைக் செமையா ஓட்டுவேன். சோ நான் ஓட்டுறப்ப என்ன பண்ணுவேன், ஸ்டாண்ட் போட்டுட்டு பேக்ல லெக் எடுப்பேன். சோ அப்படி ஸ்டாண்ட் போட்டு பசங்க எல்லாம் எடுக்கிற மாதிரி பேக் அப்படி தூக்கி எடுப்பேன். நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? அத பார்த்து வல்கரா கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்பயும் ஸ்டில் பண்ணுவாங்க. ஐயோ காட்டி கொடுத்தானே கண்காலி. ஆனா நைட் ஷிஃப்ட் போடுறவங்கன்னா என்ன பொண்ணா இருந்துட்டு வந்து நீ இப்படி போற வேற மாதிரி பேசுவாங்க. தவறுங்க, நான் என்ன எடுத்தோம் பேசிட்டே இருக்கறியா? தியேட்டர் எடுத்துக்கோங்க, ஈவன் ஒரு ஹீரோ வந்தாங்கன்னா அவங்க கத்துற மாதிரி தானே எங்களுக்கும் அவங்கள பார்த்து கத்தணும்னு தோணும். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சேர்ந்து கத்துறோம் இல்ல பேப்பர் கிழிச்சு போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ஸ்ல கமெண்ட் பண்றாங்க, இது பொண்ணு தானே, இந்த பொண்ணு எதுக்கு அப்படி கத்துது அப்படிங்கிற மாதிரி டவுன்ஸ்ல எல்லாம் அக்செப்ட் பண்றது இல்ல. நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பைக் ஸ்கூட்டில இருந்து இப்படி எடுக்கிறேன், கால் எடுப்பேன், அது கெத்து செம சீனு, அதெல்லாம் ஒரு இது சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவன் கமெண்ட் பண்றான் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சதுன்னா நீ ஏன் காலை தூக்கி போடுற? அப்ப நீ ஒன்ன மாத்திக்க மாட்டா, நாங்க மாத்திக்கணுமா? இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போ. வாடா போயிட்டே போ. ஓட்டுறேன் நான் வந்து ஒரு பையன் மாதிரி பைக் ஓட்டுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. சோ நான் வந்து அந்த காலை அப்படி தூக்கி எடுக்கிறப்போ அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது உன்னை எங்க டிஸ்டர்ப் பண்ணுது? டேய் மோடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகறது ஏற்கதா? எனக்கு கோவமா இருக்கு, பாக்குறேன் நீ அந்த மாதிரி பண்றது எனக்கு கோவமா இருக்கு. அதனால நான் திரும்பி நான் உன்னை காலேஜ் இருக்கேன். கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டல்ல. பொறாம. ஏன் பைக் ஏன் கால், நான் எப்படி போடணுமோ அப்படி போடுவேன். முன்ன போடுவேன், பின்ன போடுவேன், அப்ப சைடுல ஏன் வாயி ஏன் இது, நான் அப்படி தான் பேசுவேன். அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? டேய் கருவாப்பையிலே உன்னை இருடி. ஏன் தப்பு இல்ல சார், ஒரு பொண்ணு என்னன்னா அடக்கம் உடக்கம் அதுதான் முக்கியம், சரிங்களா? இப்படி ஆணவத்தனமா இப்படி காலை தூக்கி போடுறது இது ஒரு பண்பா? டேய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கற? விட்டா பேசிக்கிட்டே போக போல இருக்க. இதுல என்ன ஆனவோ, கால் மேல கால் போட்டு ஆனவோ, பைக்ல கால் தூக்கி போட்டு ஆனவோ, என்னோட ரெஸ்பெக்ட் லெவல் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு டிஃபைன் பண்ண நீங்க யாரு? இந்த கேள்வி யாரா பதில் சொல்லுவா? யார் சொல்லுவா? மேனஸ் மூல முக்கியம். ஓகே, ஹலோ, ஒரு கால் மேல பைக்ல கால் போட்டு நீ உட்கார்றது தப்பு கிடையாதுமா. அது எங்க எந்த இடம் பொருள் ஏவல் இருக்கு. எதை எப்பப்போ எப்படி செய்யணுமோ அதை அப்பப்போ அப்படி செஞ்சுட்டா வாட்ஸ் ப்ராப்ளம். ஒரு பொண்ணு காலை தூக்கி போறது மேனர்லெஸ். ஆமா ரைட்டா? அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ ஏதோ ஒன்னு சொல்லி அதை கமெண்ட் பண்றோம். இது ரெண்டுல எது மோசமானது? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா, நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. அவங்க பண்றதுனால நாங்க பேசுனதுல தப்பு கிடையாது சார். அதுதான் ஏன் கேட்டதா சார் இருக்கு. அதுதான் ஏன் நான் அடக்கி பேசுங்க. தனக்கு நாக்கு இருக்கின்ற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவலை என்னோட விட்டு சொல்லிவிட்டான். அம்மா பொண்ணுங்க எவ்வளவோ எங்கேயோ இருக்காங்க. நான் என்னோட ஒரு ஃபீலுக்காக ஒரு கால் அது பாரதியார் கண்ட புதுமை பெண் என்ன அப்படினா, இந்த பாரதியார்லாம் இருக்காது. மாப்ள வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சொரணே கிடையாது. ஓகே சார், இது ரொம்ப நாளாவே இந்த பாரதியார் கண்ட புதுமை பெண் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், இல்ல ரொம்ப நாளா இது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. சொல்லு பண்ணி பாரதியார் கண்ட புதுமை பெண் யார்? இந்த சமூகத்துல அவங்க வந்து அவங்க வெளிப்படையா பேசுறத அனுபவிக்கணும். அது அதாவது வாய் கொளறதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்கடா சம உரிமை, எக்ஸ்பிரஷன் சம உரிமை. இப்ப பாரதி சொன்னத செஞ்ச பொண்ணதான் நீ வந்து வண்டையா இப்ப திட்ட. அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு? உங்க வீட்ல அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, ஏரியால பொண்ணுங்க இருக்காங்க, லவர் இருக்காங்க, ஏன் இவ்வளவு வெறுப்பு? டே டு டே எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தான் சாமி. இல்ல வெறுப்புன்றது ஒண்ணுதான். எனக்கு இந்த சமுதாயத்துல வந்து பெண்கள் வந்து கலாச்சாரத்தை பின்பற்றல, அதுதான் எனக்கு. சரி, விவரமான பையன் நான் சொல்ல. இல்ல கலாச்சாரம்னா என்ன, என்னதை பின்பற்றணும் அத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம்ல. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? எல்லாருமே நாகரிகமான உடை அணிஞ்சீங்கன்னா எங்க வேலையை நாங்களும் பார்ப்போம், மத்தவங்க நாங்க யாரும் அட்வைஸ் பண்ணி திருத்த மாட்டோம். இந்த மாதிரி நம்ம வாக்குவாதமே பண்ணவும் தேவையில்ல. இதெல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் பெரிய விஷயம் ஏதோ சொல்ல போறேன்னா, நாகரிகமாக உடைய நீங்கள் இவ்வளவுதான் கலாச்சாரங்கிறது.
மெஜாரிட்டி இப்படி தான் இருப்பாங்க. இந்த கிட்டத்தட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்க வந்திருக்கு. இதுல என்ன ஆபாசம் நீங்க பாத்தீங்க? இல்ல சார் நான் டிரான்ஸ்பெண்டரா போடுறது தான் சார் நான் பேசுறேன். என்னடி இது டிரான்ஸ்பெண்டரா ட்ரெஸ் பண்றவங்க மட்டும் தான் கேட்ட தவிர இங்க இருக்க யாரையும் நான் தப்பாவே அந்த பேசல. மாதிரி இங்க இருக்கவங்க நான் யாரையும் நான் comment பண்ணி பேட் பேசிட்டு எல்லாம் சொல்லி சொல்லிட்டு கிடையாது. மறுபடியும் மொதல்ல சொல்லுங்க. ரூடா பேசுனீங்களா? இதுக்கு மேல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேச முடியும் சொல்லுங்க தப்பா ரூடா? நீங்க பேசுனது நீங்க வேணா மறந்துருக்கலாம். நான் பாப்பேன். இப்ப டோட்டல் எல்லாரும் பாப்பாங்க. இவருக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா பெண் அதிகத்தோட நீங்க பேசக்கூடாது. ஆனா அதிகத்தோட நானும் அப்படி நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லல. அப்படி போட்டா எனக்கு ஃபீல் குட்டா இருக்கு. அது உங்களை எங்க உறுத்துது? அதான் நான் கேட்டேன். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்ப இந்த பக்கம் வச்சுக்கோங்களேன். இது தமிழ் கலாச்சாரம் நமக்கு ஒண்ணு இருக்கு. அதை மீறப்ப நமக்கு கோவம் வருது. ரைட்டா? நீங்க ஏன் தமிழ் கலாச்சாரப்படி இல்ல? நான் வேட்டி இறக்குவேன், ஏத்துவே அவுத்துக்குள்ள போடுவேன். அத பத்தி நீ பேசாத. பெண்ணை மதித்த தமிழின் பெரும் கலாச்சாரம். பெண்ணை பொது இடத்துல அவமானமாக பேசவே கூடாது. தமிழுடைய மிக முக்கியமான கலாச்சாரம். இதுல எதையுமே ஃபாலோ பண்ணாத நீங்க மட்டும் எப்படி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றீங்க? ரியாக்ஷனா? கலாச்சாரத்தை பெண்கள் மட்டும் தான் காப்பாத்தணும் நீங்க எழுதி வச்சிரமான. தவறுதா சார் மன்னிச்சுக்க. தெரியாம நான் என்னோட எல்லை மீறி நான் பேசிட்டேன். எல்லை மீறி நடந்துட்டேன். அதனால மன்னிப்பு கேட்கிறேன் சார். நடந்தது நடந்து போச்சு. ஒண்ணுமில்ல, தெரியாம நடந்து போச்சு. போயிட்டே இருக்கு. ஒண்ணு விடுவானே. போங்க 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 போங்க. அடிச்சு உன கொதறிடுவேன்.